நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் மயில் வந்துட்டு இந்த பக்கம் நின்று கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஒன்றும் இல்லடி, என் புருஷன் தாண்டி, அவருக்கு வேலைக்கழுதே இல்லை, என்னத்தையாவது இப்படி தான் கண்டதை பேசிகிட்டு இருப்பார், அவர் கிடக்காரு, நீ பேசு, நானும் அவர் கூப்பிட்டா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுற. புருஷனை கொஞ்சமாவது மதிக்காளான்னு பாரு, கூப்பிட்றேன், அவள் பாட்டுக்கு நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, அவளை இப்போ என்ன செஞ்சு வெளியில் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. நம்மளே பேசாமல் தரத்தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுமா, வேணா அவளுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணியை தேடி அந்த இடத்துக்கு ரேவதி வந்துடுறாங்க. நம்ம நேற்று கெஸ் பண்ணதான், மயில் வந்துட்டு ரோஹிணிக்கு என்னெல்லாம் பண்ண நினச்சாரோ அதெல்லாம் வந்துட்டு கார்த்தி ரேவதிக்கு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ரேவதி இந்த இதில் மாட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சதான் பார்த்தோம். பட் டேரக்டர் அதே சீன் தான் வச்சிருக்காரு. பிறகு இத்தனை நாள் கேடி பார்க்குறோம், நமக்கு தெரியாதா அவர் என்ன சீன் வைப்பாங்க அப்படின்னு தான் இருக்குது. ரேவதி வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வர்றாங்க. பார்த்தா அந்த வயர்லேயே கால் வச்சிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ ரேவதி ரேவதி போகாதன்னு சொல்லி கத்துனேனே, கேட்டியா, நீயே போய் அதில் கால் வச்சு இப்படி வலிக்கி கிடக்கையே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பதட்டத்தில் மயில் பக்கத்தில் வந்து அந்த வயர் எடுத்து அந்த பக்கம் மூளையில் போட்டு விட்டுறாரு. ஐயோ எல்லாரும் வாங்க வாங்க, ரேவதிக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ரோஹிணி அவங்க தங்கச்சி எல்லாமே வந்துட்டு வந்துடுறாங்க. வேமா கார்த்தியும் வந்துட்டு வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியவே இல்லையே, ரோஹிணிக்கு வந்துட்டு நான் இப்படிலாம் நடக்கணும்னு நினச்சேன், ஆனால் இவ வந்து மாட்டி விழுந்துக்கிட்டாலே, இவ வருவான எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ இதை நான் மட்டும்தான் செஞ்சேன்னு இந்த வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சுன்னு வை, அவ்வளோதான், எனக்கு குழி தோண்டி புதைச்சி பாடையை கட்டிடுவாங்க. அதுவும் என் அத்தைக்கு சொல்லவா வேணும், அத்தாடி சாமியே ஆடிடுவாங்களே, கமக்கமாக இருந்துக்கவா மயில், உன் உசுரை காப்பாற்றிக்கோடா, உன் உசுருக்கு உத்தரவாதம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மயில் பல விதத்தில் வந்துட்டு பீதியில் இருக்காரு, மரண பயத்தில். கார்த்தி வந்துட்டு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏப்பா இப்போ அதெல்லாம் கேள்வி, அப்பா தெரியாமல் கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, தூக்கி இப்படியே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ரோஹிணி அவங்க தங்கச்சியில் இப்படியே காப்பாற்றுங்க, ஐயோ ரேவதி 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாரும் கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போய் சோஃபாவில் கார்த்தி படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு இப்போ முதலுதவி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ரேவதியோட கையெடுத்து அவங்க நெஞ்சு மேலே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க, மூச்சு வரணும் அப்படின்றதுக்காக. வீட்டை போட்டு டபுக்கு டபுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, மயில் வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் நான் ரோகிணிக்கு பண்ணணும்னு நினச்சேனே, நான் என் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் இந்த ரேவதிக்கு இந்த டிரைவர் பண்ணிக்கிட்டு இருக்கானே, கடவுளே இதெல்லாம்டா பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. நல்ல வேலைக்கு வாயோட வாய் வச்சு முத்தம் மட்டும்தான் கொடுக்கல, அதுவும் கொடுத்துருந்தாடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் ரேவதி கண்ணை முழிக்கலையே, என்ன பண்ணுறது, பேசாமல் ஹாஸ்பிட்டல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்துட்டு பயப்படுறான். இங்கே எப்படி கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு கேட்க, ஆகா நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்ல, காற்று வந்துட்டு யாரும் வந்துட்டு பேனிக் ஆகாதீங்க, அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரேவதி கண்ணை முழிக்கிற மாதிரியே தெரியல, எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. மயிலெல்லாம் ரொம்ப வந்துட்டு மரணத்தின் உச்சிக்கே போயிடுறாரு. போச்சு நம்ம பண்ண தப்புனால தான் இப்போ ரேவதி இந்த இடத்துல படுத்து கிடக்கா, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, நம்ம தான் இதை பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ, பொண்டாட்டியை பழி வாங்குறேன்னு ஆசைப்பட்டு ஒரு முத்தத்துக்காண்டி இப்படி உயிரை கொடுக்குற நிலைமையில நிற்கிறியப்பா மயில், இதெல்லாம் உனக்கு தேவையா, எப்பா டிரைவரு என்னப்பா பண்ணிட்டு இருக்க, ஏதாவது செஞ்சு சீக்கிரம் ரேவதியை உசுரோட கொண்டு வாப்பா, இந்த பிள்ளை மயக்கத்தில் இருக்கா, பார்த்தா பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கார்த்தி எந்திரிச்சு நின்று மயிலை முறைச்சு பார்க்குறாரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுது. இது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் ஸ்ரீதிவ்யாவுக்கும் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது கடைசியில் சூரிகா மஞ்சுருல்ல, அதே மாதிரி தான் நம்ம மயில் வந்துட்டு அவர் லவ்வுக்காக செட் பண்ணது கடைசியில் நம்ம ஹீரோ கார்த்தி ரேவதி லவ்வுக்கு வந்துட்டு செட் ஆகுற மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லிட்டு சொல்லுங்கள்.